Hello everyone, welcome to Mayura E-English. This is episode 7 of our How to Speak English series. Learn English with sentence pattern. இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? ஒரு நாள் டென்ஸ் படிக்கிறீங்க, அடுத்த நாள் ப்ரிப்போசிஷன் படிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் vocabulary, நெக்ஸ்ட் கிராமர் ரூல்ஸ், இப்படி நிறைய இங்கிலீஷ் கத்துக்கிட்டே போறீங்க. பட் இங்கிலீஷ் பேசவே முடியலையா? இன்கேஸ் இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணாலும் சடன்லி என்ன சென்டென்ஸ் சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இங்கிலீஷ் ரூல்ஸ் இல்ல. உங்களுக்கு தேவை யூஸ்ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பேட்டர்ன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்றதுன்னு கத்துக்கலாம். அதுக்கு அடுத்து சென்டென்ஸை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி பேச ஆரம்பிக்கணும், அப்படி எல்லாம் பார்ப்போம். Now let's move on to our first step. What is an English sentence pattern? முதல்ல சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்ன? பேட்டர்ன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுக்கான ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல எந்த வார்த்தைக்கு அடுத்து என்ன வரணும், அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை கத்துக்கிறதுக்கு பேரு தான் இங்கிலீஷ் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ரீடிங், ஐ எம் ஒர்க்கிங், ஐ எம் குக்கிங். பாருங்க, இங்க நம்ம ஐ எம் ரீடிங் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை மெமரைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சரை லேர்ன் பண்ணணும். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஐ எம் ரீடிங், ஐ எம் ஒர்க்கிங், ஐ எம் குக்கிங். முதல்ல இதோட மீனிங் பாருங்க. ஐ எம் ரீடிங்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், தட் இஸ் நான் படித்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஒர்க்கிங், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் குக்கிங், நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த மூணு சென்டென்ஸையும் கவனமா பாருங்க. ஐ எம், நான் அப்படிங்கிறது மூணு சென்டென்ஸ்லயும் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ரீடிங், ஒர்க்கிங், குக்கிங். இந்த வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ஆனா இங்க ஒரு காமன் திங்க் இருக்கு. எல்லா வேர்ட்ஸும் வெர்பு, ஒரு ஆக்ஷனை சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வெர்பு ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு. அதாவது ரீட் ரீடிங், ஒர்க் ஒர்க்கிங், குக் குக்கிங், பிளே பிளேயிங். அப்போ இங்க நம்ம என்ன பேட்டர்னை கேட்ச் பண்றோம்? ஐ எம் இருக்குது, பிளஸ் அது கூட வெர்பு ஐஎன்ஜி இருக்குது. சோ ஐ எம் பிளஸ் வெர்பு ஐஎன்ஜி, இதுதான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். அப்போ நான் ஒரு வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. யாராவது இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கோமோ அந்த ஆக்ஷனை சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஈட்டிங், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் பிளேயிங், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை லேப்டாப், ஐ எம் பிராக்டிசிங். அதாவது ஐ எம் ஃபிக்ஸடா வரும், அதுக்கப்புறம் நம்ம செய்யற ஆக்ஷனை சொல்லணும். அதாவது அந்த வெர்பு, ஆக்ஷன் வெர்பு வருது, அந்த வெர்புக்கு ஐஎன்ஜி சேர்க்கணும். சோ ஐ எம் வெர்ப் ஐஎன்ஜி. இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய பேட்டர்ன். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஐ எம் ரீடிங்னு ஒரு சென்டென்ஸ் பின்னாடி இருக்கிற பேட்டர்னை கேட்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்க எந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை பார்த்தாலும் அந்த சென்டென்ஸ்ல என்ன மாறாம இருக்கு, எது மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கவனிச்சு பாருங்க. சென்டென்ஸை மெமரைஸ் பண்ணாதீங்க, அதோட பேட்டர்னை கேட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஒரு பேட்டர்னை வச்சு நீங்க நிறைய புது புதுசா சென்டென்ஸ் உருவாக்க முடியும். ஐ எம் வெர்ப் ஐஎன்ஜி, இந்த பேட்டர்ன் தெரிஞ்சா ரீடிங்க்கு பதிலா ஒர்க்கிங், குக்கிங், ஸ்டடியிங், வாட்சிங், வேற என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஆக்ஷனுக்கு தேவைப்படுதோ அதை போட்டு நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், நிறைய சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கிலீஷ் பேட்டர்னோட பவர். பல பேரு ஒரு நாள்ல ஒரு 50 சென்டென்ஸ் மெமரைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ராங் மெத்தட் அண்ட் நாட் பாசிபிள். ஒரு நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் அதுல பாதி மறந்துடும். அதுக்கு பதிலா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் பேட்டர்ன் லேர்ன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வுட் லைக் டு. ஐ வுட் லைக் டுனா என்னது? நான் ஒரு விஷயத்தை செய்ய விரும்புறேன். I would like to learn English. I would like to learn music. இந்த மாதிரி வேற எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் இங்க சொல்லிக்கலாம். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தாச்சு. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தாச்சு. என்னது? I would like to. இதுதான் இதோட பேட்டர்ன் டைப். இத வச்சு நீங்க பின்னாடி என்ன வேர்ட்னாலும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. நவ் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பேட்டர்ன் டைப் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் மட்டும் கத்துக்கிட்டு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் கத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நல்ல பேசிக் பாசிட்டிவ் சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த பேட்டர்ன் டைப்பை வச்சு அதுக்கப்புறம் அதோட நெகட்டிவ் மாத்தி பார்க்கணும், அதை கொஸ்டினா மாத்தி பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை அட்வைஸ், பொலைட் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி டைப்ஸ்ல மாத்தி பார்க்கணும். ஒருவேளை அதுல பாசிபிலிட்டி, செய்யலாமா, கேட்கலாமா, கேன், மே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடிய டைப்பா இருந்ததுன்னா அதையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? எல்லா சென்டென்ஸையும் கேன், மே யூஸ் பண்ண முடியாது, சில சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். அப்படி பாசிபிலிட்டினா அந்த டைப்பையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படின்னு ஒண்ணு பார்த்துடலாம். Look at the same example. I would like to learn English. நான் இங்கிலீஷ் கத்துக்க விரும்புறேன். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை எப்படி நெகட்டிவா மாத்துறது? I would not like to learn English. இந்த இடத்துல அந்த வுட்டுக்கு அப்புறம் என்ன போடுறோம்? not போட்டுக்கணும். சரியா? இதே எப்படி கொஸ்டினா மாத்தணும்? Would you like to learn English? நீங்க இங்கிலீஷ் கத்துக்க விரும்புறீங்களா? அத கொஸ்டினா கொண்டு வரணும். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணணும் ஈஸியா, எந்த மாதிரி இருங்கிறத நம்ம கிளாஸ்ல பிரீஃபா பார்ப்போம். முடிஞ்சதுன்னா யூடியூப்ல அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே. இப்போ நீங்க யாராவது ஒருத்தர் என்கொயரி பண்றீங்க, மேம் கோர்ஸ் என்ன, டீடைல்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப நான் கேட்கலாம், would you like to learn English? Would you like to join the spoken English course? Would you like to buy PDF? இந்த மாதிரி கேக்குறது. சரியா? நெக்ஸ்ட், இதையே பொலைட்டா சொல்லணும்னா எப்படி? ஆக்சுவலி இந்த ஐ வுட் லைக் அப்படிங்கறதே ஒரு பொலைட் எக்ஸ்பிரஷன் தான். இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் ஒரு மேனரிசமா கொண்டு வரணும்னா ஐ வுட் லைக் டு சிட் ஹியர் ப்ளீஸ், ஐ வுட் லைக் டு ஆஸ்க் கொஸ்டின் ப்ளீஸ், ஐ வுட் லைக் டு கோ அவுட் ப்ளீஸ். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் திஸ் எந்த பேட்டர்ன் டைப் இருந்தாலும் சரி, ஐ எம் கோயிங் டு, பி யூஸ்ட் டு, நிறைய இருக்குது இல்லையா? இந்த மாடல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு 60 சிச்சுவேஷன்ஸுக்கு மோர் தென் 500 சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். இந்த மாதிரி எக்ஸாம்பிளோ வித் தமிழ் மீனிங்கோட நம்மகிட்ட PDF அவைலபிள்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த PDF நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நீங்க நிறைய சென்டென்ஸை ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிடலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் பேசிக் கிராமரோட இதையும் கத்துக்கிட்டு நான் ஸ்போக்கன்லயும் டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்மளோட 90 days கோர்ஸ் இருக்குது. தைரியமா ஜாயின் பண்ணுங்க. நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம மாசம் ஒரு மந்த்லி 2 பேட்சஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ நீங்க என்கொயரி பண்ணி நல்ல ஒரு கான்சென்ட்ரேட்டா படிங்க. கண்டிப்பா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். தேவைன்னா நம்மள மயூரா இங்கிலீஷை கான்டாக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, ஒன் குயிக் ரிவிஷன் வித் அனதர் எக்ஸாம்பிள். ஓகே, இட் மே. இட் மேனா என்னது? பாசிபிலிட்டி, நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை சொல்லக்கூடியது. இப்ப இந்த பேட்டர்ன்ல கடகடன் பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின், அட்வைஸ் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் பாருங்க, இட் மே ரெயின் டுநைட். இன்னைக்கு நைட்டு மழை வரலாம். சரியா? இட் மே டேக் சம் டைம், இட் மே ஹேப்பன் டுமாரோ, இட் மே பி டிஃபிகல்ட், இட் மே பி யூஸ்ஃபுல். இத நெகட்டிவ் ஃபார்மா பார்க்கணும் அப்படின்னா இட் மே நாட் ஹேப்பன், இட் மே நாட் ஒர்க், இட் மே நாட் பி ஈஸி, இட் மே நாட் பி பாசிபிள். இந்த மாதிரி. கொஸ்டின்னா மே இட் ஹேப்பன் டுமாரோ. அட்வைஸ்க்கு இட் மே ரெயின், யூ ஷுட் டேக் அன் அம்பர்லா. மழை பெய்யலாம், நீ கண்டிப்பா கொடை எடுத்துட்டு போ. ஓகே, அந்த மாதிரி. இட் மே பி டிஃபிகல்ட், யூ ஷுட் பிராக்டிஸ் மோர். இட் மே டேக் சம் டைம், யூ ஷுட் பி பேஷண்ட். ஓகே, அண்ட் தென் பொலைட் எக்ஸ்பிரஷனுக்கு மே ஐ கம் இன், மே ஐ சிட் ஹியர்,
மே ஐ ஆஸ்க் யூ a question, மே ஐ யூஸ் யுவர் ஃபோன், லைக் திஸ். இப்படி ஒரு பேட்டர்ன்ல இருந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின், அட்வைஸ், பாசிபிலிட்டி, பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ரியல் லைஃப் பிராக்டிஸ் எல்லாமே கத்துக்கலாம். இப்போ முக்கியமான விஷயம், பேட்டர்ன் தெரிஞ்சா மட்டும் போதாது, அதை நல்லா மாஸ்டர் பண்ணிடணும். ஓகே, ஒரு சின்ன விஷயம், ஒரு பேட்டர்ன் 2 பேட்டர்ன் உங்க எபிலிட்டிக்கு தக்க நீங்க எத்தனை கத்துக்கிறீங்களோ அதை நல்லா மாஸ்டர் பண்ணி விட்டுருங்க. நல்ல பேட்டர்னை புரிஞ்சு படிங்க, அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. நிறைய சென்டென்ஸ் பாருங்க, ஒவ்வொரு சென்டென்ஸையும் எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு அதோட தமிழ் அர்த்தத்தோட பாருங்க. நம்மளோட யூடியூப் வீடியோஸ்ல நிறைய இருக்கு, நீங்க அழகா யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். லவுடா ரிப்பீட் பண்ணுங்க, நீங்க நல்லா சவுண்டா அதை வாசிச்சு பாருங்க. புதிய சென்டென்ஸ் அதை வச்சு உருவாக்குங்க. நம்ம போட்டிருக்கிறதுல இருந்து அந்த ஆப்ஜெக்டையோ எதையோ ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வேற சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு எல்லாத்தையும் மாத்தி ஒரு நியூ சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. அதை உங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணி பாருங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, உடனே பேசுறதுக்கு அன்னன்னைக்கு ஒரு 5 சென்டென்ஸாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. லேர்ன், லிசன், ரிப்பீட், கிரியேட், யூஸ். ஓகே, டோன்ட் மெமரைஸ் ஒன்லி. ஒரு காமன் மிஸ்டேக், ஒரு பேட்டர்ன் எடுத்து அதுல இருந்து 10 சென்டென்ஸை படிச்சு மெமரைஸ் பண்ணிடுறது, உடனே அடுத்த பேட்டர்னுக்கு போக வேண்டியது. அப்படி பண்ணியே பார்க்காதீங்க. உங்க லைஃப் வச்சு சென்டென்ஸை உருவாக்குங்க. உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய வாண்ட்ஸ், அதை வச்சு நீங்க சென்டென்ஸ் உருவாக்குங்க. பர்சனல் சென்டென்ஸ் ஆர் ஈஸியர் டு ரிமெம்பர். உங்களுக்கு இது ஈஸியா ரிமெம்பர் ஆகும், அதே சமயத்துல மறக்கவும் மறக்காது. ஓகே, லைக் திஸ், டோன்ட் லேர்ன் டூ மெனி பேட்டர்ன்ஸ் அட் ஒன்ஸ். ஒரே நாள்ல 10 பேட்டர்ன் அப்படிலாம் வேண்டாம். ஓகே, ஒன் டே 1 பேட்டர்ன், ஸ்லோலி இன்க்ரீஸ், அப்படியே மெதுவா இன்க்ரீஸ் பண்ணி போங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெய்லி நீங்க 100 வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 100 கிராமர் ரூல்ஸ் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. Start with one useful pattern. As per your capacity, complete zone. Your English will keep growing. ஓகே, யாராவது உங்க ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் படிச்சா போதும், ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி படிச்சா போதும், ஒரு நாளைக்கு ஒரு வேர்டு கத்துக்கிட்டா போதும், இப்படிலாம் சொன்னா அதை மட்டும் நம்பி இங்கிலீஷ் கத்துக்க முயற்சி பண்ணாதீங்க. 10 வருஷம் ஆனாலும் இங்கிலீஷ் கத்துக்கவே மாட்டீங்க. இங்கிலீஷ் பேசணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரா டைம் ஒதுக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும், கன்சிஸ்டன்டா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். குறிப்பா ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இன்டென்சிவா படிக்கணும். ஒரு 2 months, ஒரு 1 month ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. இங்கிலீஷ் நமக்கு புதுசான லாங்குவேஜ் கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், காலேஜ்ல இங்கிலீஷ் படிச்சிருக்கோம், டெய்லி லைஃப்ல நிறைய இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு தேவைப்படுறது புதுசா இங்கிலீஷை கத்துக்கிறது இல்ல, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை கரெக்டா ஃபார்ம் பண்ணி பேசுற பிராக்டிஸ் தான். அதனால சரியான டைரக்ஷன்ல கொஞ்ச காலம் ஃபோக்கஸ்டா எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமா பார்க்க முடியும். லாங்குவேஜ் லேர்னிங்க்கு ப்ராப்பர் கைடன்ஸ், ஃபோக்கஸ்டு லேர்னிங், ரெகுலர் பிராக்டிஸ், இந்த 3 தான் முக்கிய தேவை. சரியா? ஸோ இங்கிலீஷை சீரியஸ்லி கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சடன் பீரியடுக்கு உங்களோட முழு அட்டென்ஷனையும் அதுக்கு கொடுங்க. உங்களோட இங்கிலீஷ்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. பிகாஸ் கன்சிஸ்டன்சி தான் உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கும். ஓகே, கொஞ்ச நாள் படிச்சுட்டு தூக்கி போட்டுறணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிடணும். எப்போ 10 வருஷம் ஆனாலும் இன்னும் நான் அதை படிக்கிறேன், கிளாஸ்ல போறேன், ஆப்புக்கு போறேன், இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அந்த பேசிக்கையே திருப்பி போய் தொடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, டன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மயூரா இ இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. திஸ் இஸ் மயூரா இ இங்கிலீஷ். ஐ வில் see you in the next episode with something new and useful. Thank you.